நான் மதிக்கின்றேன். வாழ்த்துக்கள் அம்மா. நீங்கள் தொடர்ந்து சேவை செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாசிலா விஜயா பரிசு திட்டத்தின் தலைவராக விளங்குபவர், இந்த மண்ணில் பிறந்து படித்து இன்று சிறந்த அறிவியல் அறிஞராக, சீனியர் சிந்தனையாளராக, கவிஞராக விளங்குபவர் பேராசிரியர் டாக்டர் மாசிலாமணி அவர்கள். அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பரிசு திட்டம், இந்த பரிசு திட்டத்தை பற்றிய விளக்க உரையை தருவதற்காக ஐயா அவர்கள் இப்போது அழைக்கிறேன். ஐயா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக அழகாக நடக்க வேண்டும், நடத்தப்பட வேண்டும் என்று பல மாதங்கள் சில ஆண்டுகளால் திட்டமிட்டு முயன்று இன்று உண்மை பெற்றிருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பெருமக்கள், முக்கியமாக மேடையில் இருக்கும் அறிஞர்கள் பெருமக்கள் பலர், அதில் குறிப்பாக மிகச்சிறந்த அறிவு சார்ந்த பெருமக்கள் இங்கே இந்த மேடையில் அமர்ந்திருப்பதனால் இந்த திருப்பங்களுடைய கொடை சார்ந்து வளர்ந்திருக்கிறது. இதை நான் இவ்வளவு ஆணித்தரமாக வலியுறுத்தி சொல்வது காரணம் என்னவென்றால், இந்த ஊர் மண்ணில் இவ்வளவு பேர் மக்கள் இதற்கு முன்னால் இந்த மண் கண்டதில்லை. இந்த மண் பல ஞானிகள் பல அறிஞர்கள் வரும்பொழுதுதான் மண் வளப்படும், வான பூமியில் தென்படும் என்பதை நான் முழுமையாக நம்புகிறவன். மனிதனுடைய முயற்சிக்கு, மனிதனுடைய தொலைநோக்கினால் தான் உலகம் மேம்படும் என்பதை நான் ஆணித்தரமாக உங்களுக்கு வலியுறுத்தி, அதற்காக இங்கு வந்திருக்கும் மக்களுக்கு நான் மிக நன்றி குறிப்பிட்டு, இப்பொழுது கரெக்டாக சரியாக 10 நிமிடங்களில் இந்த பரிசு திட்டத்தை பற்றிய விளக்கத்தை நான் சொல்லி வருகின்றேன். இங்கு வந்திருப்பவர் பெரிய பலரும் வந்திருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் ராசப்பா தஞ்சாவூர் வந்திருக்கிறார். எல்லாத்தோட நான் எதிர்பார்த்ததை விட என்னுடைய பழைய மாணவர் பேராசிரியர் சசிகுமார் வந்திருக்கிறார். என்னுடைய பேராசிரியர் என்னுடைய முதல் மாணவர். இன்னும் நான் சசின்னு தான் சொல்லுவேன். அவருக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் நடந்து அவர் பேராசிரியர் ஆன பிறகும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சசி தான். அவ்வளவு பிரியமான ஒருவர். அவர் வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போன்று பல ஊர்களுக்கு உடவார படை செய்யக்கூடிய பெருமக்கள் இருக்கார்கள். இவர்களெல்லாம் பின்னால் அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் முழுவதும் சொல்லிவிட்டேன். எனக்கு சரியாக 10 வினாடிகள் 10 நிமிஷத்தில் இதனுடைய பரிசு விழாவை சொல்கிறேன். இந்த பரிசு எத்தனை பேர் கவனித்து தெரியவில்லை. ஒரு விஞ்ஞானத்துக்காக, இலக்கியத்துக்காக, சமூக சேவைக்காக கொடுக்கக்கூடிய பரிசு. விஞ்ஞானி என்று சொல்வது தனிப்பட்ட நான் சொல்லவில்லை, தென்றல் குடும்பம். இந்த தென்றல் குடும்பத்தில் நான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய துணைவியார், இங்கே வேலையில் அங்கே பட்டாம்பூச்சாளர் பார்க்கக்கூடிய என்னுடைய மகன் விஞ்ஞான சொந்தம், அவனுடைய துணைவியார் வனிதா, இன்னும் அமெரிக்காவில் வந்து பணியில் இருக்கக்கூடிய மகன் இளங்கோ, அவன் மனைவி ராதிகா, அடுத்த பெயர் பாரதி, அவன் மனைவி பிரீத்தி, எல்லோரும் சேர்ந்துதான் தென்ன குடும்பம். இந்த தென்ன குடும்பத்தில் அத்தனை பேரும் இந்த முயற்சி முனைப்போடு செயல்பட்டோம். இந்த திட்டத்தின் விளக்கத்தை, தோற்றத்தையும் அதனுடைய நோக்கத்தையும் தெளிவுபட சொல்வதற்கு நான் சுமார் 40 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானி. PhD முடித்து அண்ணா யூனிவர்சிட்டி பேராசிரியர் பலகாலம் பயின்று பின்னர் பெரிதும் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானி. என்னுடைய தொழில்நுட்பம் என்னவென்றால் லேசர் துறை கொண்டு புற்றுநோயை மிக துவக்கத்தில் கண்டுபிடிக்கும். இதற்கு என்னுடைய ஆராய்ச்சி திட்டத்திற்கு
செய்வதற்கு தேவைப்படுவது 5 ml பிளட்டும் 5 ml யூரின் தான். காலை யூரினும் காலை சிறுநீரும் காலை பிளட்டும் கொடுத்தால் போதும். இவருக்கு புற்றுநோய் இருக்கிறதா இல்லையா இருந்தால் எந்த அளவுக்கு எங்கிருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். இதை பேட்டன் செய்திருக்கிறோம், அதை பதிவாக ஆட்சியிருக்கிறோம். அதற்கு காப்புரிமை பெற்று விரைவிலே இப்பொழுது பல மருத்துவர்கள் அதனை சோதனைக்காக பல மருத்துவ நிலையங்களில் இது எந்த அளவு பயன் உள்ளது என்பதை வெள்ளோட்டமுடன் அந்த நிலையை வந்திருக்கிறது. இதெல்லாம் தாங்கிதான் அது ஒரு 5 ஆண்டு காலத்திலையும் 10 ஆண்டு காலத்திலையும் உங்களுக்கு பழக்கப்படக்கூடிய ஒரு முறையாக உங்களுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ ஒரு ஆஸ்பத்திரிக்கு இந்த முறைகளை இந்த கண்டுபிடிப்புக்காக எனக்கு அந்த சவுதி அரேபியாவுக்கு இளவரசர் பாராட்டி பணம் கொடுத்தார், பட்டம் கொடுத்தார். இது ஒரு முதல் முறையாக ஒரு விஞ்ஞானி கொடுக்கப்பட்ட ஒரு மகாபெரிய கௌரவம். அது மட்டும் இதை நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் இதே போல ஒரு மகாபெரிய வேலையை நான் பணத்தை வாங்கும் பொழுதே இந்த பணம் என்னுடைய அல்ல. இந்த பணம் வேறாக திருப்பங்களில் போக அங்கே உள்ள இளம் விஞ்ஞானிகள் இளம் இலக்கிய சமூக சேவர்களுக்கு போக வேண்டிய பணம் நான் இதை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய போஸ்ட்மேன் தான். இதை நான் அப்பவே முடிவு செய்து அந்த பணத்தை வாங்கிக்கொண்டு அதை முதலீடு செய்து அது 10 லட்சம் ரூபாய் எடுத்தது 5 ஆண்டுகளுக்கு சரியாக சொல்ல போனால் 2008 அது இப்பொழுது கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் மரமாக வளர்ந்துவிட்டது. அதை ஒரு கார்பஸ் ஃபண்டாக போட்டு முதலீடு விட்டு அதிலிருந்து வரக்கூடிய வட்டியை இத்தகைய பரிசு ஆண்டுகள் கொடுக்கும் என்ற ஒரு கனாவில் நானும் என்னுடைய துணைவியார் என்னுடைய மகன்கள் குடும்பத்தாரை செய்கின்றோம். இந்த சிறப்பு என்னவென்றால் நாங்கள் செய்யக்கூடிய இந்த நோக்கம் கிட்டத்தட்ட நோபல் பரிசு எப்படி ஸ்டாக் செய்தார்களோ அதே மாடலை ரோல் மாடலாக வைத்து செய்கிறோம். அந்த அளவுக்கு தெரிஞ்சிக்க ஒரு அதற்கு இது துவக்க கட்டப்பட்ட ஒரு பரிசாத்திரமான வெள்ளோட்டம். ஏன்னா நாங்கள் புதிது என்பதை நாங்கள் செய்து குழப்பத்திலே ஆனால் இது ஒரு தீர்வாக கிராமத்தில் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது ஒரு விஷயம் கேட்கிறீர்கள், கவனித்திருந்ததால் தெரியும். ஒரு உங்களை போன்ற ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி இவ்வளவு பெரிய பரிசத்தை இந்தியாவில் மண்டல உலக இங்கே செய்யப்பட்டார். அந்த பரிசத்தை செய்து போதெல்லாம் பெரிய வசதிக்காரர்கள் அல்லது நிலசுமார்கள் அல்லது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான். சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செய்வது கிடையாது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, மிக மகிழ்ச்சி. இப்ப ஏன் நாங்கள் இதை 3 கொடுத்திருக்கோம் என்றால் ஒரு மனிதனுடைய 3 கூறு, ஒன்று அறிவியல், அடுத்தாவது இலக்கியம், அடுத்தாவது சமூக சேவை. இது 3மே ஒரு 3 முக்கியமான டைமென்ஷனான 3 முக்கியமான பரிமாணமான கருத்து. ஒவ்வொன்றுமே மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு சூழல், வளப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி அதற்கு இருக்கிறது. ஆக இந்த 3 துறைகளில் மிகச்சிறந்தவர்களை தேர்வு செய்து உண்மையாக தேர்வு செய்து இந்த ஆண்டை விட அடுத்த இன்னும் சிறப்பாக தேர்வு செய்து அவர்களை உற்சாகப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம். அப்படி செய்தால் மேலும் மேலும் இந்த மனித முயற்சி வளரும் என்பதற்காக தான். அடுத்தாற்போல் இதை ஏன் நான் சென்னையிலோ அல்லது மதுரையிலோ செய்வதால் இந்த ஒரு சின்ன கிராமத்தை கொண்டு செய்திருந்தால் நான் பிறந்து வளர்ந்து ஒரு சைக்கிள் டயர் வைத்து இந்த ஊர் தெருக்கள் தான் ஓட்டியிருக்கிறேன். இந்த ஊர் நீங்க வரும் வழியில் ஒரு அஞ்ஞான மகாபெரிய ஒரு கோயில் பார்த்துப்பீர்கள். அந்த கோயில் கூடப்புள்ளி ஜமீன்தார் என்றைக்கு விருந்து வைப்பார் என்ற தேதி கேட்டு கவனித்திருந்து காலையிலேயே போய் சாப்பிட்டு மதியம் போய் விளையாண்டு விட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்ட ஒரு சாதாரண மனிதன். இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு அக்கறை குஞ்சை வைத்தவர் என் அண்ணா. அந்த அக்கறை குஞ்சை நாளை நாள் தொடர்ந்து வளர்ந்து பெரிதும் தீப்பிழப்பாவதற்கு என்னுடைய அண்ணா மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தார் மட்டுமல்ல, என்னுடைய உறவினர் மட்டுமல்ல, இந்த ஊர் மக்கள் பெரிதும் உதவியாக அவர்களுக்கெல்லாம்
இதுவரை 40 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி நான் பல பட்டங்கள் பல ஆராய்ச்சி எல்லாம் பட்டவர்கள் எனக்கு எஞ்சி இருந்து நான் பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். என்னவென்றால் இங்கே பேர்கள் ஐன்ஸ்டைனையும் திருவள்ளுவரையும் அனுமதிப்பாக அவருடைய கருத்தை புரிந்து கொண்டு ரசித்து அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பரவசத்தை என்னால் உணர முடியும். இந்த பெரிய வாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதற்கு உங்களை போன்ற பெருமக்கள் இம்மேடையில் இருக்கக்கூடிய பல பெருமக்கள் பல உதவி செய்திருக்கிறார். ஒரு கோபுரத்தின் மேலே கலசம் இருக்கின்றால் அதற்குள்ளே மரம் இருக்குது, சிமெண்ட் இருக்குது, கல் இருக்குது போல பலர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நான் வெளியே தரக்கூடிய ஒரு சின்ன கலசம் தான். ஆகவே அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை இங்கே பதிவு கொள்ள விரும்புகிறேன். இந்த பரிசு ஆண்டுதோறும் வழங்கப்படும். இதற்காக பாடுபட்ட முயற்சி செய்த என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய பேரன்களுக்கும் நான் நன்றி சொல்ல போவதில்லை. ஏனென்றால் அது அவர்களுடைய முழு முயற்சி. இதற்காக வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு அவையில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக ஒரு சிறு விஷயம், இன்று வந்து இவ்வளவு தூரம் சின்ன சின்ன சிரமங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் பொறுத்து எல்லோருத்தையும் எளிதாக எடுத்துக்கொண்டிருக்கும் உங்களுக்கு மேடையில் பெறுவதில் என்னுடைய மனம் திறந்த மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதிர்பார்த்தாகவே இப்பொழுது சிறப்பாக நடந்து போயிருக்கிறது. மிக்க நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து இந்தியாவினுடைய இளைய கலாம் என்று இந்திய மக்களால் போற்றப்படுகிறவர் நம்முடைய சந்திராயன் புகழ் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் பயின்று 5 முனைவர் பட்டங்களை பெற்று இன்று இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தின் தலைவர் திட்ட இயக்குநராக விளங்கும் ஐயா அவர்கள் தமிழகத்தினுடைய பெருமையை, இந்தியாவினுடைய பெருமையை உலக அளவில் பறைசாற்றிக் கொண்டிருப்பவர். அத்தகைய சிறப்பு பெற்ற அவருக்கு இந்த பரிசு திட்டத்தின் தலைவராக விளங்குகின்ற பேராசிரியர் மாசிலாமணி அவர்களும் எழுத்தாளர் திருமதி விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்களும் நிலா விஞ்ஞானி என்ற பட்டத்தை இப்பொழுது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அனைவரும் எழுந்து நின்று இந்திய விஞ்ஞானியை பாராட்டுவோம், போற்றுவோம். இந்தியா சுமாரான ஆனால் அறிவியல் துறை அது மிகச்சிறந்த நாளே. அறிவியல் துறையில் மிகச்சிறந்த நாள். அப்படி மிகச்சிறந்த நாளாக தானாக வராது. அதற்காக டாக்டர் அண்ணாதுரை போன்று, டாக்டர் கலாம் போன்று, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி போன்று, டாக்டர் சசிகுமார் போன்று பலர் இரவும் பகலும் உழைக்க அந்த உழைப்பின் அடிப்படையில் தான் அந்த
விளைவிக்கும். இதற்கு நிலா விஞ்ஞானி என்று அவருக்கு பட்டம் கொடுப்பதற்கு ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டேன். நிலா உங்களுக்கு எல்லாம் பழக்கப்பட்டதான். ஆனால் அந்த நிலாவுக்கே ஒரு விண்வெளி கப்பலை அனுப்பி அங்கிருந்து அதனுடைய ஒரு குட்டி கப்பல் போய் நிலவுக்கு போய் இந்திய கொடி குறித்த ஒரே சாதனை செய்கிறார். இது ஒரு மகத்தான சாதனை. இது உலகத்தில் 5வது காரியம் படிக்கின்றேன். அந்த சாதனை செய்து ஒரு மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய முயற்சி. அதுக்காக வேண்டும். அதை பற்றிய விபத்தை ஐயா அவர்களை உண்மையாக சொல்வார்கள். அவரை இங்கு வரவேற்று நாங்கள் வேண்டுகோள்படி வந்து மிகவும் பெருமைப்படுத்திருக்கிறார். அவரால் ஊர் பெருமைகள் அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். அவருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பட்டமும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செக்கு 25,000 ரூபாய் கொடுக்கிறோம். இந்த செக்கில் ஒரு ஸ்பெஷல் உண்டு. ஏனென்றால் என்னுடைய மகன் Amazon.com ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜராக இருக்கக்கூடிய என்னுடைய மகன் பாரதி தெளிவாக சொல்லி கொடுத்தான். என்னுடைய வயசாளர் கொடுங்கள் என்று சொல்லி அவங்க அம்மா அவனுடைய பெயர் பாரதி. பாரதி நூற்றாண்டில் பிறந்தவர். சந்திராயன் புகழ் விஞ்ஞானி டாக்டர் மகேஷ்தாமியான் அத்துறை அவர்கள் இப்பொழுது சிறப்புரை வழங்குவார்கள். அற்புதமான இந்த ஞாயிற்றுக்கிழமையில விடுமுறையாக இருந்தாலும் இன்றைக்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கம். அதாவது டாக்டர் மாசிலா மணி என்னுடைய முகநூலுடையாக எனக்கு அறிமுகமாகி கொஞ்ச நாளுக்கு முன்னே இந்த மாதிரி விழாவை கேட்டாங்க. இந்த விழாவில் நம்ம வந்து அந்த கலந்து ஒத்துக்கிட்டேன். உண்மையில் அன்னைக்கு சரி நேற்றுக்கு சாயந்தரம் வரைக்கும் சரி எனக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா 2 வகையில் சமீப காலங்களாக பரிசுகளை ஒதுக்கி வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நேற்றைக்கு சாயந்தரம் கூட அந்த மாதிரி நினைச்சேன். அவர் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் மேடையில் அவர் கொடுக்கும் பொழுது நாகரிகங்களை வாங்கிட்டேன். இருந்தாலும் அவங்க கொடுத்த அந்த 25,000 திரும்ப இந்த கிராமத்தில் முதல் மாணவனாக வரக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் அந்த அவர்கள் கொடுத்த பட்டயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு என்னுடைய மனமார்ந்த வந்து அதனுடைய செட்டை திருப்பப்பட்டதான் நினைக்கிறேன். அது ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு நான் எதுக்கு விழாவுக்கு வந்தேன்னா, நான் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், சில பேர் குறிப்பிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் என்ன பார்த்துருப்பாங்க. 1982 ஒரு முகவரி தெரியாத அண்ணாதுரைக்காக பெங்களூருக்கு சென்ற நான் 2008 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி கோதபாடி கிராமத்திற்கு கிட்டத்தட்ட விண்வெளியாளர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அறிவியலாளராக நிலவில் நவம்பர் 14, 2008 இந்திய கொடி இறங்கிட்டு அடுத்த நாள் என்னுடைய கிராமம் கோதபாடி கிராமத்துக்கு நான் போனேன். கோதபாடி ஏன்னா அதற்கு பிறகு பல கட்டங்களில் பல பல்கலைக்கழகங்களில் என்னை கூப்பிட்டாலும் முதலாக எனது ஊருக்கு போகணும், நான் படித்த பள்ளிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் போனேன். கிட்டத்தட்ட அதே உணர்வுடன் தான் திரு மாசிலாமணி அவர்கள் கூட அவர்களுக்கு
மிகவும் மகிழ்வாக இருக்குது. அன்னைக்கு நான் போகும்போது கூட எனது ஊருக்கு எனது மனைவியும் மகனும் வந்தாங்க. அதே மாதிரி இந்தியா நடந்தது உணர்வுகள் நாங்கள் அதுக்குள்ள பேசிட்டு இருந்தாலும் கூட உணர்வுகளாக இணைந்த காரணத்தினால இன்னைக்கு நான் வந்து இங்கே வரும்போதும் கூட வந்தவர்களும் கூட ஒவ்வொரு மணித்துறையும் என்னால் அனுபவிக்க முடிஞ்சது. ஏன் அப்படின்னா இங்கே நான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறதுனால கூட திரு மோகன் அவர்களோட அந்த அவையோட வந்து பேசிட்டு இருந்தேன். உணர்வுகள் எப்படி கலப்பு கேட்டாங்க. அதற்கு பிறகு வேலை வந்து சரி அதற்கு கூட எழுத்தாளர் திரு பிரபஞ்சன் அவர்கள் பேசப்படுவது, அதற்கு பிறகு மாலையில் பேசுவாங்க கூடிய முனைவர் நெடுஞ்செழியன் பேசப்படுவதும் கூட நாங்கள் அறிமுகமாக இருந்தாலும் கூட எங்களுடைய திரு மாசிலாமணி அவர்களான அறிமுகமாக இருந்தாலும் கூட அவருடைய துணைகள் கூட ஒரு முறை பார்வையில் பார்த்துருக்காங்க. மற்றவர்களுக்கு அதிகமான அறிமுகம் இல்லை இருந்தாலும் இருக்கிற மாதிரி சில உணர்வுகள் நம்ம சேர்த்து வைக்கும் அப்படிங்கிற நம்ம அந்த வகையில் இன்றைய விழாவில் ஒரு உணர்வுகளுக்கு வேலை கொண்டு வந்து இந்த கிராமத்தில் கொண்டு வந்து நினைக்கிறேன். இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மாநிலம் என்பது 4 வழியாக மரம் மாதிரி ஒரு மாடு மாதிரி ஒரு உயிரினம் இருந்தாலும் மாநிலத்திற்கும் மரத்திற்கும் மாட்டிற்கும் மற்ற இருக்கும் உயிர்களுக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்க்கும் பொழுது மாநிலம் வளர்த்திருக்கிறது. உருவத்தில் வளரல, அதனுடைய நடைமுறை பாவனையில் வளர்ந்துருக்கு அப்படின்னா அதற்கான காரணங்கள் இன்னைக்கு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த 3 காரணங்கள்லாம் இருக்கும். நான் நம்புறேன். 1, நான் முழுதாக நம்பக்கூடிய அறிவியல். அன்னைக்கு கற்புகள் இருக்கிற மனிதன் இன்னைக்கு வந்து இருக்கிறான் அப்படின்னா இன்னைக்கு இழப்புக்கு போக முடியும். ஏன் நம்முடைய மங்கள்யான் கூட இந்த வருஷம் செப்டம்பர் 24 சரியாக செவ்வாய்க்கு போக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அனுப்புறோம் அப்படின்னா அறிவியல் மனிதன் வெவ்வேறு கல்விகள் கொண்டு இருக்கிறது. அதனால தான் அறிவியல் வந்து அறிவியல் மட்டும் இருந்தால் முடியுமா? ஏன்னா இருக்கக்கூடிய இயந்திரங்கள் அறிவியல் வந்திருக்கு. மனிதன் இயந்திரமாக போகாத மனிதன் மனிதனாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இலக்கியம் அவனுக்கு வந்து ஒரு இயந்திரம் இருக்குதுன்னா அந்த இயந்திரம் சரியாக இயக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து லூப்ரிகேட், அதாவது வந்து அது வந்து சரியாக தேய்ச்சி போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு சில சொற்கள் தேவை. அது மாதிரியாக இருக்கக்கூடியதாக இலக்கியம் மனிதமாக இருக்கும். இலக்கியம் இருக்கும் இருந்தாலும் கூட ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இப்போ நிலவுக்கு போனாலும் கூட நிலவு பல வேலைகளை கொண்டது. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் பள்ளத்தாகவும் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் மழை கொண்டது நிலவு சரியாக இல்லை. அது மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய மனுஷனாக இருந்தாலும் கூட மனிதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் அவனுடைய வளர்த்தாலோ அவனுடைய அறிவாலோ அவனுடைய இருக்கக்கூடிய பணத்தினாலோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சரி பண்ணினா தான் அடுத்த கட்டங்களுக்கு மனுஷன் போக முடியும். அதுக்கு பிறகுதான் அவர்கள் 3வது பரிசாக அவர்கள் கொடுப்பது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேர் இருக்காங்க. ஐன்ஸ்டீன், வள்ளுவர், மதர் தெரசா. அதே மாதிரி அதன் சான்றாக தான் அந்த படிச்சு விட்டாங்க. அதனுடைய அடையாளமாக தான் 3 தேவை. என்ன அப்படின்னா மக்களிடையே அந்த மனித மனப்பான்மை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் மேலே இருந்தாலும் கூட நான் உங்களை மேலே தூக்கி விடுறேன் அப்படிங்கிற மனப்பான்மை, கீழே இருந்தாலும் கூட மேலே வந்து தள்ளி விடுறேன் அப்படிங்கிற மனப்பான்மை. அப்படி இருக்கிறது தான் கையெழுத்து வந்தனாலதான் அறிவியல் மட்டுமல்ல இலக்கியம் மட்டுமல்ல இது மாதிரியான கையெழுத்து இருக்கிறனாலதான் மேலே வர முடியுது. ஏன்னா அறிவியலாளர்களுக்கும் அந்த மனித மனப்பான்மை இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாரும் சொல்றாங்க இருக்கணும். அதே மாதிரி மனிதனும் கூட புதுசாக கண்டுபிடிக்கும் பொழுது இலக்கியவாதியும் அறிவியலாளர்களும் கிட்டத்தட்ட அவர்களுடைய ஆரம்ப கட்டங்களினுடைய சூட்சுமத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பம் 20 பார்த்தீங்கன்னா தெரியும். கற்பனையாக வருவது சரி, கூட சின்ன சின்னதாக பார்க்கக்கூடிய அந்தந்த புத்தகங்கள் கூட இருக்கிறது அப்படியே பிரதிபலிப்பதில்லை. இலக்கியவாதி தான் பார்த்து அப்படியே பிரதிபலிப்பதில்லை. அடுத்த கட்டத்தை கெடுப்பதற்காக புதிதாக சிந்திக்கிறான். புதிதாக சிந்தனை அறிவியலாளருக்கும் இலக்கியவாதிக்கும் ஒன்று. அந்த ஆரம்ப கட்டம் கருப்பொருள் ஒன்று அவனுடைய எழுத்தாக வருகிறது. எழுத்தாக வந்து அடுத்த சமுதாயத்துக்காக போவது ஒன்று. இந்த சந்திரயான் மங்கள்யான் மாதிரி விளையாட்டுக்கு போவது சரி, இந்த செல்போன் டிவி
விமானம் ராக்கெட் என்று கலக்கலாக வருவதும் சரி, அது மாதிரி உட்படலாம். ஆனால் உருவாக வருவது அங்கு ஆரம்பமாவது புதிய சிந்தனை என்ற ஆரம்பம் இலக்கியவாதிகள் அறிஞர்கள் போது அது எப்படி மாறுபடுகிற வித்தியாசம். ஒருவன் பாட்டு எழுதலாம், இன்னொருவன் பாடுறான், இசையமைக்கிறான், ஓவியம் போடுறான், கலையை வெவ்வேறு வகைகளில் அவர் காமிக்கிறாங்க. அந்த வகையில புது சிந்தனைகளை எழுத்தாளர் இலக்கியவாதியும் எழுத்தாக பரிமாற்றி கொடுக்கிறான். அறிவியலாளர் அதை வேறு இடத்துக்கு கொண்டு வரான். அந்த வகையில் 2 3 தான். இருந்தாலும் 2 பேருக்கும் இலக்கியவாதிக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும். அறிவியலாளர்களுக்கு புதிய சிந்தனைகளுடன் அந்த இலக்கியத்தரம் இருக்கணும், மனித மனசாக இருக்கணும், மனிதனாக இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் அந்த அறிவியலாளர் அடுத்த கட்டத்துக்கு அவன் வேலை போவதில்லை, முழு மனிதனாக வேலை போகிறான். ஏன்னா அவன் மனசுனா நினைக்கிறேன்னா என்னுடைய தலைவர்களோட தான் பார்த்தாருங்க, என்னுடைய கைப்பற்றோட தான் பார்த்தாரு, என்னுடைய கால் சரியாக பார்த்தாரு, எல்லாம் சரியாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நான் மனிதன். முழு மனிதன் முழு மனிதன். ஆனால் இல்லைன்னா நான் குறையான மனிதனாகிறேன். எனக்கு கால உணவு இருந்தா தலை பெருசாக இருக்கிறது கூட உணவுள்ள மனிதன். அதே மாதிரி தான். அப்படி இல்லாமல் சரியா வரணும் அப்படின்னா வரணும். மனிதனுக்கு உலகில் இருக்கிற மாதிரி அறிவியலாளர் கூட அவனுடைய உடல் அங்கமெல்லாம் வரணும் அப்படின்னா அவனுக்கு அந்த இலக்கிய தமிழ் எழுதாகணும், அதற்கு தான் மானிடம் சேர்த்து எழுதாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்த்துனால்தான் நான் பண்றேன். அதையும் தாண்டி நிறைய இடங்கள் சொல்வது தமிழ் நான் சொல்வதற்கு காரணம் அந்த ஊரமரக்காக இருக்கணுமோ அதே மாதிரி நான் படித்த தமிழன் நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றேன். அப்படி சொல்லக்கூடும் பொழுது எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மட்டுமில்லை, நாளை மட்டுமில்லை, நாளை வந்தாலும் கண்டிப்பாக ஆங்கிலம் நிலைக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் தமிழ் ஒரு கேள்விக்குரிய வரட்டால் அப்படின்னா ஆங்கிலத்தை என்ன பண்ணுது? ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் அதனுடைய இலக்கியத்தால் மட்டும் மேலே இல்லை. ஆங்கிலத்தினுடைய இலக்கியம் பெருசு இல்லைங்க. தமிழை கம்பேர் பண்ணுறது, தமிழை பார்க்கப்படுறது ஆங்கிலத்தினுடைய இலக்கியம் பெரியதே அல்ல. இருந்தாலும் ஆங்கிலம் நிலைக்குது அப்படின்னா, ஆங்கிலம் வளருது அப்படின்னா அதற்கு காரணம் மொழி என்ற இலக்கியத்தை தாண்டி அது பல அங்கங்களில் எப்படி சொன்னீங்கன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் நான் வளர்ந்தாதான் மொழிமொழின்னு சொல்ற மாதிரி மொழி என்பது இலக்கியத்தையே கடந்து அதனுடைய வாழ்வாதாரங்கள் இருக்கக்கூடிய இன்றைய வாழ்வாதாரங்களை அது சரி தொட்டதனால தான் வந்துருக்கு. அறிவியல் ஆங்கிலத்தில் நிறைய வந்துருக்கு. அறிவியல் மட்டுமல்ல, பொருளாதாரம் வளர்கிறது, சட்டம் வளர்கிறது, மருத்துவம் வளர்கிறது, வேளாண்மை வளர்கிறது. எல்லாம் இன்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. எழுதவர்களா இலக்கியவாதங்கள் மட்டுமல்ல, இலக்கியத்தை தாண்டி அங்கு இருக்கக்கூடிய மருத்துவ புத்தகங்கள் எழுதினான், அறிவியலாளர் அறிவியல் புத்தகங்களை எழுதினான், வேளாண்மை எழுதினான், சட்டத்தை தமிழ் எழுதினான். அதே மாதிரி ஒவ்வொருவரும் அந்த வேலை போக அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதினால் ஆங்கிலம் நமக்கு பிள்ளை எவ்வளவு